ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க. நமக்கு தினமும் 24 மணி நேரம் கிடைக்கிறது. அதற்கு அதிகமோ குறையோ இல்ல. அதே 24 மணி நேரத்தைக் கொண்டு ஏடிஜே அப்துல் கலாம் மிசைல் மேன் ஆகி இந்தியாவின் வலிமையை உலகிற்கு காட்டினார். அதே 24 மணி நேரத்தைக் கொண்டு தீருபாய் அம்பானி தேநீர் விற்றவராக இருந்து நாட்டின் மிகப்பெரிய வணிக பேரரசை உருவாக்கினார். அதே 24 மணி நேரமே பில்கேட்ஸ் மற்றும் எலான் மஸ்குக்கும் கிடைக்கிறது. வேறுபாடு ஒன்றே, அவர்கள் நேரத்தை வீணாக்கவில்லை, ஒவ்வொரு நிமிடத்தையும் சரியான இடத்தில் முதலீடு செய்கிறார்கள். இப்போது உங்க நாளை முழுவதும் நீங்க என்ன செய்றீங்கன்னு பாருங்க. காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை உங்க கனவுகளுக்காக உண்மையில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள்? மொபைல் ஸ்க்ரோலிங் செய்வது, தேவையில்லாத பேச்சு, பயனில்லாத வேலைகள், இவற்றில் எவ்வளவு நேரம் போய்க் கொண்டிருக்கிறது? உண்மை என்னவென்றால், நாமெல்லாம் நம்மை மிகவும் பிஸியாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம பிஸியாக தோன்றுகிறோம். எந்த முன்னேற்றமும் இல்ல. அதனால்தான் வருடங்கள் கடந்து போகின்றன, ஆனா நாம அதே இடத்தில் நிற்கிறோம். இன்று முதல் நீங்க நேரத்தை சரியாக பயன்படுத்த ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கலாமா? தினமும் உங்க கனவுகளுக்காக ஒரு சிறிய படி எடுத்தால், 1 மாதம் கழித்து, 6 மாதம் கழித்து, 1 வருடம் கழித்து உங்க வாழ்க்கை எங்கே இருக்கும்? உங்க வளர்ச்சி வேகம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதையே இந்த புத்தகம் கற்பிக்கிறது. ஹவு டு ஸ்டாப் வேஸ்டிங் டைம், 10 ஹேபிட்ஸ் ஃபார் 10x growth. இந்த புத்தகத்தில் 10 பழக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. அவற்றை பின்பற்றினால் நேரத்தை வீணாக்குவதை நிறுத்தி நேரத்தை முதலீடு செய்ய கற்றுக்கொள்வீங்க. இந்த ஆடியோ புத்தக சுருக்கத்தில் நான் பழக்கங்களின் பெயரை மட்டும் சொல்ல மாட்டேன். அதன் பின்னணி கதையும் உண்மையான அர்த்தமும் அதை தினசரி வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்றும் பகிர்கிறேன். நீங்க கேட்ட உடனே மாற்றம் தொடங்க முடியும். ஆகையால் நேரத்தை வீணாக்காமல் இந்த பயணத்தை தொடங்கலாம். 10x வளர்ச்சிக்கான பாதையை கற்போம். அதற்கு முன் ஒரு சிறிய கோரிக்கை, கீழே கமெண்டில் எழுதுங்க. ஐ won't waste time anymore. இது ஒரு வரி மட்டுமில்ல, உங்களுக்கே நீங்க கொடுக்கும் வாக்குறுதி. பழக்கம் எண் 1. தினசரி திட்டமிடுங்க. இல்லைனா நாள் உங்களை திட்டமிடும். நீங்க திட்டமில்லாமல் காலை எழுந்தால் நாள் எப்படி செல்லும்? மொபைல் பார்த்தீங்க, திடீரென இன்று ஒரு மீட்டிங் இருக்கிறது என்று நினைவுக்கு வருகிறது. அவசரமாக வேலை, ஒரு நண்பரின் கால், சிறிய வேலைகளில் சிக்கல். மாலை வந்ததும் நாள் முடிந்துவிட்டது, ஆனால் பெருசா ஒன்னும் செய்து முடிக்கல. அமெரிக்க அதிபர் ட்வைட் ஐசன்ஹோவர் சொன்னார், பிளான்ஸ் ஆர் யூஸ்லெஸ், பட் பிளானிங் இஸ் எவ்ரிதிங். அதாவது, சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் திட்டமிடல் உங்களுக்கு திசை காட்டும். தினமும் இரவு அல்லது காலை 10 நிமிடம் எடுத்துக்கொண்டு இன்று செய்ய வேண்டிய 3 முக்கிய வேலைகளை எழுதுங்க. 3 அதற்கு மேல் வேண்டாம். இதையே ரூல் ஆஃப் 3 என்பார்கள். இந்த 3 வேலைகளில் கவனம் செலுத்தினால் நாள் உண்மையில் பயனுள்ளதாக இருந்தது என்று உணர்வீங்க. டிஸ்ட்ராக்ஷன் தான் திட்டம் வேலை செய்யவில்லை என்பதற்கான காரணம். திட்டமில்லை என்றால் பிறரின் திட்டம் உங்க நாடை நிர்வகிக்கும். வாட்ஸ்ஆப், நோட்டிஃபிகேஷன், திடீர் வேலைகள் நேரத்தை சாப்பிடும். ஆனால் லிஸ்ட் இருந்தால் உங்க முன்னேற்றத்திற்கான வேலை கரெக்டா நடக்கும். பழக்கம் எண் 2. கவனச்சிதறலை வெல்ல கற்றுக்கொள்ளுங்க. நீங்க வேலைக்கு உட்காரும்போது மொபைல் பீப் சவுண்ட் வந்தா இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுல மூழ்கி போறீங்க. திரும்ப வேலை ஆரம்பிக்கிறீங்க, நடுவில் நிற்கிறீங்க, நாள் முடிவில் ரிசல்ட் 0 தான். ஸ்டான்ஃபோர்ட் ஆய்வு, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தா மீண்டும் ஃபுல் கவன நிலைக்கு திரும்ப 23 நிமிடம் ஆகும். தாமஸ் எடிசன் லேப்ல இருந்தபோது யாரும் டிஸ்டர்ப் செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார். நம்ம டிஸ்ட்ராக்ஷன் நேரம் பிளஸ் கற்பனை இரண்டையும் கொல்லும். போனை சைலண்ட் மோடில் வையுங்க. ஃபோக்கஸ் டைம் பிளாக்ஸ் 1 மணி நேரம். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத சூழல்ல வேலைய முடிங்க. பழக்கம் எண் 3. உங்க சக்தியை சரியான வேலைகளில் முதலீடு செய்யுங்க. மனிதனின் எனர்ஜி வரம்புடையது. காலை என்றால் முழு பேட்டரி, மாலை என்றால் குறைவு. வாரன் பஃபெட் எல்லா வேலைகளிலும் சக்தி செலவிட மாட்டார். வளர்ச்சி தரும் வேலைகளில் மட்டும் செலவிடுவார். ஹை வேல்யூ டாஸ்க்ஸ் வர்சஸ் லோ வேல்யூ டாஸ்க்ஸ் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. ஒரு வாரம் எனர்ஜி ஆடிட் செய்யுங்க. உங்க எனர்ஜியை எங்க அதிகமா செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க. பழக்கம் எண் 4. தள்ளி போடும் பழக்கத்தை, அதாவது ப்ரொக்ராஸ்டினேஷனை தூக்கி போடுங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் பட்டியல் தயார் செய்துள்ளீர்கள். அதில் இன்று முடிக்க வேண்டிய 3 முக்கிய வேலைகள் தெளிவாக எழுதப்பட்டுள்ளன. ஆனால் வேலை தொடங்க உட்காரும் நேரத்தில் மனதில் ஒரு எண்ணம் வருகிறது. முதல்ல கொஞ்சம் யூடியூப் பார்க்கலாம், வெறும் 10 நிமிடம் மட்டும். பிறகு ஒரு டீ குடித்து தொடங்கலாம். அப்படியே பார்த்து கொண்டிருக்கும்போது நாள் முழுவதும் முடிந்துவிடுகிறது. ரிசல்ட், வேலை இன்னும் முடிக்கப்படவில்லை. இதுதான் ப்ரொக்ராஸ்டினேஷன், வேலை தள்ளி போடும் பழக்கம்.
இது மிகவும் ஆபத்தானது. உங்க கனவுகளை மெதுவாக உள்ளிருந்து சாப்பிடும். நேரத்தை வீணாக்கும் மிகப்பெரிய ஆயுதம் இந்த தள்ளிப்போடும் பழக்கமே. வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், வேலை செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும், ஆனால் இருந்தும் தள்ளிக்கொண்டே போகிறோம். ஏன்? நம் மூளை கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளியே வர விரும்பாது. ஒரு சுவாரஸ்யமான கதை. உலக புகழ்பெற்ற ஓவியர் லியோனார்டோ டா வின்சி, அவரது மிக பிரபலமான ஓவியம் மோனாலிசா, அதை முடிக்க அவருக்கு சுமார் 16 வருடங்கள் பிடித்தது. ஏனென்றால் அவர் அதை மீண்டும் மீண்டும் தள்ளி போட்டார், முழுமையான பெர்ஃபெக்ஷனை தேடிக்கொண்டே இருந்தார். சற்று நிலைத்து பாருங்க, அவர் தள்ளி போடும் பழக்கத்தை கட்டுப்படுத்தியிருந்தால் இன்னும் பல மாஸ்டர் பீசஸ் உலகுக்கு கிடைத்திருக்கும். வெற்றியாளர்கள் என்ன செய்கிறார்கள்? ப்ரொக்ராஸ்டினேஷனை வெல்ல வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள். நைக்கி நிறுவனத்தின் டேக்லைன் போல, ஜஸ்ட் டூ இட். அதிகமாக யோசிக்காதீர்கள், செயலில் இறங்குங்கள். பிராக்டிஸ் நம்பர் 1. 2 நிமிட விதி. ஒரு வேலை 2 நிமிடத்தில் முடிந்துவிடுமெனில் உடனே செய்யுங்க, தள்ளி போடாதீங்க. உதாரணமா, மெயிலுக்கு பதில் அனுப்புவது, ஸ்டடி டேபிள் சுத்தம் செய்வது, நோட்ஸ் ஒழுங்குபடுத்துவது. இந்த சிறிய வேலைகளை தள்ளினால் மனதில் சுமை அதிகரிக்கும். பிறகு பெரிய வேலைகளும் தொடங்க மனம் வராது. பிராக்டிஸ் நம்பர் 2. வேலையை சிறு பகுதிகளாக உடைக்கவும். பெரிய வேலை என்றால் தானாகவே பயமாக தோன்றும். முழு புத்தகம் படிக்க வேண்டுமென்றால் கடினமாக தெரியும். ஆனால் தினமும் 10 பக்கங்கள் என்றால் எளிதாகிவிடும். பிராக்டிஸ் நம்பர் 3. உங்களுக்கே டெட்லைன் கொடுங்க. டெட்லைன் இல்லாத வேலை எப்போதும் தள்ளிக்கொண்டே போகும். டெட்லைன் மனதில் அழுத்தம் உருவாக்கும், அது செயலில் தள்ளும். எப்போதாவது எக்ஸசைஸ் ஆரம்பிப்பேன் என்றால் அது ஒருபோதும் தொடங்காமல் போகலாம். நாளை காலை 7 மணிக்கு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறேன் என்றால் வாய்ப்பு அதிகம். நினைவில் கொள்ளுங்க, ப்ரொக்ராஸ்டினேஷனை பெர்ஃபெக்ஷனால் அல்ல, ஆக்ஷன் மூலம் மட்டுமே வெல்ல முடியும். நீங்க அதிகமாக செயலில் இறங்கினால் அது குறைவாக உங்களை தொந்தரவு செய்யும். பழக்கம் எண் 5. முன்னுரிமை அமையுங்க, இல்லைனா ஒவ்வொரு வேலையும் அவசரம் போல தோன்றும். சற்று நினைத்து பாருங்க, காலை எழுந்ததும் மொபைல் எடுத்தீங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க ஆரம்பித்தீங்க, ஒரு நண்பரின் மெசேஜ், ஒரு குரூப் மீம் பார்த்து கொண்டிருக்கும்போது 1 மணி நேரம் கடந்து விடுகிறது. பிறகுதான் நினைவுக்கு வருகிறது, இன்று ஆஃபீஸ் வேலை இருக்கிறது, வீட்டு வேலை இருக்கிறது, தேர்வு தயாரிப்பும் இருக்கிறது. மனம் குழப்பத்தில் விழுகிறது. முதலில் என்ன செய்வது, பிறகு என்ன? இதுதான் முன்னுரிமை தெளிவாக இல்லாதபோது நடக்கும். அமெரிக்க அதிபர் ட்வைட் ஐசன்ஹோவர் ஒரு பிரையாரிட்டி மேட்ரிக்ஸ் உருவாக்கினார். இதை இன்று ஐசன்ஹோவர் பாக்ஸ் என்று அழைக்கிறார்கள். அதில் வேலைகள் 4 வகையாய் பிரிக்கப்படுகின்றன. 1. முக்கியமும் அவசரமும் உள்ள வேலை, உடனே செய்ய வேண்டியது. 2. முக்கியம் ஆனா அவசரமில்லை, இது திட்டமிட்டு செய்ய வேண்டியது. 3. அவசரம் ஆனா முக்கியமில்லை, இது பிறருக்கு அவசரம், உங்களுக்கு அவசியமில்லை. 4. முக்கியமில்லை, அவசரமில்லை, உதாரணமா காரணமில்லா மொபைல் ஸ்க்ரோலிங். நீங்க தினமும் உங்க வேலைகளை இந்த மேட்ரிக்ஸில் போட்டால், இன்று எதில் கவனம் செலுத்த வேண்டும், எதை புறக்கணிக்க வேண்டும் என்பது உடனே தெளிவாகும். மாணவர் வாழ்க்கை எடுத்துக்காட்டு. தேர்வு நெருங்கி வருகிறது, அது முக்கியமும் அவசரமும் உள்ள வேலை. ஆனா சில மாணவர்கள் அப்போது கூட அரை சுத்தம், நண்பருடன் பேச்சு, யூடியூப் பார்ப்பது இவற்றில் நேரம் செலவிடுகிறார்கள். அவர்கள் முன்னுரிமையை தாராக அமைக்கிறார்கள். முடிவு: கடைசி நேர பதட்டம். தினமும் காலை அல்லது இரவு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டு உங்க வேலையை பட்டியல் போடுங்க. பிறகு முக்கியத்துவம் மற்றும் அவசரம் அடிப்படையில் பிரியுங்க. டாப் 3 வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இவைதான் உங்க வாழ்க்கையை முன்னேற்றும். சிறிய வேலைகள் தானாகவே நடந்துவிடும். ஆனால் இந்த 3ஐ தவறவிட்டால் நாள் வீணாகும். 2வது, இல்லை என்று கேளுங்கள். ஒவ்வொரு வேலைக்கும் ஆம் என்றால் உங்க நேரமும் சக்தியும் சிதறிவிடும். முன்னுரிமை வேலைகளுக்கே ஆம் என்றால் உற்பத்தி திறன் 10 மடங்கு உயரும். நினைவில் கொள்ளுங்க, எந்த வேலை முதலில் எது பின்னர் என்று தெளிவாக தெரிந்தவர்கள் வெற்றியின் பாதையில் வேகமாக முன்னேறுவார்கள். மற்றவர்கள் சிறு வேலைகளில் சிக்கி பிஸியாக தோன்றுவார்கள், ஆனால் முன்னேற்றம் இருக்காது. பழக்கம் எண் 6. உடல் நலத்தை புறக்கணிக்காதீங்க. ஏனெனில் பலவீனமான உடல் வலுவான மனதிற்கு ஆதரவாக இருக்க முடியாது. ஒரு வண்டியில் எரிபொருள் இல்லையெனில் அது ஓடுமா? முடியாது. அதேபோல மனித உடலே அவனுடைய என்ஜின். உடல் பலவீனமாக இருந்தால், உடல் நலம் சரியில்லையெனில் மனதில் பெரிய ஐடியாஸ் இருந்தாலும் அவற்றை செயல்படுத்த முடியாது. பிரச்சனை என்னவென்றால், நம் வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கும்போது நம்மில் பலர் உடல் நலத்தை புறக்கணிக்கிறோம். இரவு முழுவதும் விழித்திருப்பது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுவது,
உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது இவையெல்லாம் குறுகிய காலத்துல சாதாரணமாக தோன்றலாம். ஆனா நீண்ட காலத்துல உங்க உற்பத்தி திறனை மெதுவாக அழித்துவிடும். ஒரு சிறிய கதை. உலகின் மிகச் சிருஷ்டிபாரமான சிந்தனையாளர்களில் ஒருவரான ஸ்டீவ் ஜாப்ஸ் தனது வாழ்க்கையின் இறுதி நாட்களில் சொன்னார், ஹெல்த் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் அசெட். வித்தவுட் இட் நத்திங் மேட்டர்ஸ். அதாவது, பணம், வெற்றி, சாதனைகள், உடல்நலம் இல்லையெனில் எதற்கும் அர்த்தமில்லை. மாணவர் வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தேர்வுக்காக முழு இரவு படிக்க முடிவு செய்தீங்க. காஃபி குடித்து விழித்திருப்பீங்க. முதல் நாள் சரி, 2ஆம் நாள் சரி, 3ஆம் நாள் மூளை வேலை செய்வதை குறைக்கும், கவனம் குறையும், நினைவாற்றல் குறையும். நேரம் செலவிட்டீர்கள், ஆனால் பலன் மிக குறைவு. இதை எப்படி சரி செய்யலாம்? ஃபர்ஸ்ட், சரியான தூக்கம். தினமும் 6 முதல் 8 மணி நேரம். 2வது, உடற்பயிற்சி. ஜிம் தேவையில்லை. நடை, ஸ்ட்ரெச்சிங், 20 நிமிடம் வீட்டிலேயே ஒர்க் அவுட் போதும். 3வது, ஆரோக்கியமான உணவு. ஜங்க் ஃபுட் சுவை தரும், ஆனா சக்தியை களைந்துவிடும். 4வது, மனநலம். தியானம், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, 10 நிமிடம் அமைதி. நினைவில் கொள்ளுங்க, வளர்ச்சி என்பது புத்தகம் அல்லது கடின உழைப்பு மட்டுமல்ல. மனம் மற்றும் உடல் இரண்டும் இணைந்தால்தான் 10x வளர்ச்சி சாத்தியம். பழக்கம் எண் 8. சரியான மக்களுடன் இருங்க. ஏனெனில் சூழல் உங்க வேகத்தை தீர்மானிக்கும். நீங்க தினமும் இலக்கில்லாத, நேரத்தை வீணாக்கும் நண்பர்களுடன் இருந்தால் மெதுவாக நீங்க அவர்களைப் போலவே ஆகிவிடுவீர்கள். ஆனால் முயற்சி செய்பவர்கள், வளர்ச்சி பற்றி பேசுபவர்கள், இவர்களுடன் இருந்தால் உங்க மனநிலையும் மாறும். ஒரு புகழ்பெற்ற கோட் பார்க்கலாமா? You are the average of the 5 people you spend the most time with. மகாத்மா காந்தியுடன் இருந்தவர்கள் அவருடைய ஒழுக்கத்தால் பாதிக்கப்பட்டார்கள். சூழல் மனிதனை வடிவமைக்கிறது. உங்க சுற்றத்தை மதிப்பீடு செய்யுங்க. அவர்கள் உங்களை இன்ஸ்பயர் செய்கிறார்களா அல்லது எனர்ஜி ட்ரெயின் செய்கிறார்களா? growth மைண்ட்செட் உள்ளவர்களை தேடுங்க. மாஸ்டர் மைண்ட் குரூப் அமைங்க. ஒருவரை ஒருவர் அக்கவுண்டபிளாக ஆக்குங்க. நினைவில் கொள்ளுங்க, தனியாக ஓடினால் வேகமாக போகலாம். சரியான குழுவுடன் ஓடினால் மிகவும் தொலைவு போவீங்க. பழக்கம் எண் 9. தொடர்ச்சிதான் உண்மையான மந்திரம். ஒரு நாள் ஜிம் சென்றால் உடல் எடை குறையுமா? இல்லை. ஒரு நாள் முழு புத்தகம் படித்தால் தேர்வில் டாப் ஆக முடியுமா? இல்லை. ரோம் was not built in a day, but it was built every day. விராட் கோலி உலக தரமான வீரரானது தினசரி கட்டுப்பாடு மற்றும் பயிற்சியால். மூடு வந்தபோது மட்டுமல்ல, தினமும் தொடர் பயிற்சி தேவை. சிறிய தினசரி பழக்கங்கள். மோட்டிவேஷன் மீது ஓடாதீங்க, டிசிப்ளினை கடைபிடிங்க. தினசரி முன்னேற்றத்தை பதிவு செய்யுங்க. சக்சஸ் என்பது ஒரு நிகழ்வு இல்லை, தினமும் நடக்கும் ஒரு செயல்முறை. பழக்கம் எண் 10. நன்றி உணர்வும் நேர்மறை சிந்தனையும் வாழ்க்கை முறையாக மாற்றுங்க. காலை எழுந்தபோது என்னிடம் இது இல்லை, பிரச்சனைதான் என்று நினைத்தால் நாள் முழுவதும் மன அழுத்தம்தான் வரும். ஆனால் இன்னொரு நாள் கிடைத்துள்ளது, உடல் நலம் உள்ளது, குடும்பம் உள்ளது என்று நினைத்தால் நாள் முழுவதும் நல்ல ஆற்றல் கிடைக்கும். ஹார்வர்ட் ஆய்வு சொல்கிறது, கிராட்டிடியூட் பிராக்டிஸ் செய்பவர்கள் அதிக மகிழ்ச்சி, ஆரோக்கியம், வெற்றி பெறுகிறார்கள். ஓப்ரா வின்ஃப்ரீ தினமும் கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதுவார். நன்றி கூற வேண்டிய 5 விஷயங்கள். தினமும் இரவு 5 நன்றி விஷயங்கள் எழுதுங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்க. நான் வளர முடியும், நான் மேம்பட முடியும், நான் வெற்றிக்கு தகுதியானவன் என்று. நேர்மறை உள்ளடக்கம், நேர்மறை மக்கள், நேர்மறை சூழல். நினைவில் கொள்ளுங்க, நன்றி உணர்வு ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இதுவே ஹவு டு ஸ்டாப் வேஸ்டிங் டைம் 10 ஹேபிட்ஸ் ஃபார் 10x growth புத்தகத்தின் ஆழமான பாடம். இந்த 10 பழக்கங்களை வாழ்க்கையில் சேர்த்தால் உற்பத்தி, வளர்ச்சி, திருப்தி அனைத்தும் பல மடங்கு உயரும். நேரம் திரும்ப வராது, ஆனால் இன்று நீங்க சரியான பழக்கத்தை தேர்ந்தெடுத்தால் உங்க நாளைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். இந்த ஆடியோ புத்தக சுருக்கம் பிடித்திருந்தால் பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வீடியோவை லைக் செய்யுங்க. கமெண்ட்ல எழுதுங்க, நான் காரணம் சொல்ல மாட்டேன், வளர்ச்சியை தேர்ந்தெடுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.